அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் ஒரு புதிதாக வீடு கட்டப்பட்டு முதல் நாள் அந்த கிரக பிரவேசத்திற்கு செல்லும் பொழுது ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே, நம்ம பார்க்குறவங்க எல்லாமே அவங்க தான் வீடு கட்டின மாதிரி அங்கே இருப்பாங்க. அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அந்த முதல் நாள் ஒரு கிரக பிரவேசத்துக்கு போகும்பொழுது நமக்கு அது கிடைக்கும். இன்னைக்கு இந்த அரங்கத்திற்கு வரும் பொழுது, மேடையிலிருந்து உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த எனர்ஜி, அந்த உத்வேகத்தை இங்கிருந்து என்னால் உணர முடிகிறது. காரணம் என்னன்னா, புதுமையாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, பெரிய எதிர்பார்ப்போடு செய்யும் பொழுது, இதை வைத்து நம்முடைய நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும், சமுதாயத்தினுடைய தலையெழுத்தை மாற்றணும், உங்களுடைய தலையெழுத்தையும் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த எண்ணமெல்லாம் ஒரு சேர, ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு பிலீஃப், அதெல்லாம் கலக்கின்ற வேலையில் மட்டும்தாங்க அந்த எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். இன்னைக்கு இந்த அரங்கத்தில் அந்த எனர்ஜி இருக்கு. அதனால் நிச்சயமாக இது எப்பொழுதுமே இதை நீங்கள் இந்த எனர்ஜியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் ஒரு பெரிய சைக்கிளிஸ்ட், அவர் 2D ஃப்ரான்ஸில் சைக்கிள் பண்ணுவாருங்க. ஒரு பெரிய ஈவெண்ட், 2300 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும், ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சைக்கிளிங் ஈவெண்ட். அவருடைய சைக்கிள் ஃப்ரேமில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார், நெவர் ஃபர்கெட் த பிகினர் ஸ்பிரிட் அப்படின்னு. அதை அப்படியே காப்பி அடிச்சு என் சைக்கிள் நான் ஒட்டி வச்சிருக்கேன். நெவர் ஃபர்கெட் த பிகினர் ஸ்பிரிட். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது எதற்காக ஆரம்பித்தோம் என்பதை கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக, தினமும் ஞாபகப்படுத்துவதற்காக ஆம்ஸ்ட்ராங் அந்த சைக்கிளில் ஏறும் பொழுதெல்லாம் அதை பார்ப்பார், நெவர் ஃபர்கெட் தி பிகினர் ஸ்பிரிட். அதனால இன்னைக்கு எதற்காக, எந்த நோக்கத்தோடு இதை ஆரம்பித்திருக்கின்றோமோ இதை எப்பொழுதும் மறக்காம இன்னும் பெரிதாக, இன்னும் விஸ்தாரமாக தமிழ்நாடு முழுவதும் நிறைய நண்பர்கள் நீங்கள் உள்ள கொண்டு வரணும், எல்லாரையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கோர்ஸ் என்கின்ற அற்புதமான அமைப்பு, அதனுடைய துவக்க விழா, அதில் எனக்கும் ஒரு பாக்கியம், உங்களோடு சேர்ந்து இதை ஆரம்பித்து வைக்கக்கூடிய பொறுப்பு கன்ஃபெடரேஷன் ஆஃப் ரெனியூவபிள் பவர் அண்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய, முதல் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு பெரிய பொறுப்பு அதிகம். காரணம், he has to set the standard, he has to set the culture. இன்னைக்கு டாடா, ஹவுஸ் ஆஃப் டாட்டா நம்ம சொன்னா கூட அது முதல்ல வந்த டாட்டாவை நம்ம யாரும் இன்னைக்கும் மறக்க மாட்டோம். காரணம், அவங்க தான் ஸ்டாண்டர்டு கல்ச்சரை செட் பண்ணாங்க. இன்னைக்கு சஞ்சய் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அது ஒரு பாரம் தான், அது ஒரு சுமை தான். ஆனால் அது ஒரு இனிமையான சுமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா யூ ஆர் வெஞ்சரிங் இன்டு அன் அன்னோன் ஃபீல்டு. எல்லாம் உங்களுடைய சகாக்களை எல்லாம் சேர்ந்து டீமாக கூட்டிகிட்டு போனோம். நிறைய பாலிசி சேலஞ்சஸ், ரெகுலேஷன்ஸ், பல இடத்துல ரெகுலேஷனை மாற்ற வேண்டி இருக்கும், புது பாலிசியை கொண்டு வர வேண்டி இருக்கும், நிறைய பேர்கிட்ட சண்டை போடணும், சமாதானமாக பேசணும், நஜ்ஜு பண்ணணும். இந்த பதவிக்கு ஒரு பெரும் என்ன சொல்றதுங்க, பொறுமை இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு கண்ட்ரோல்டு அக்ரெஷன் இருக்கணும். எங்க அடிக்கணுமோ அதை அடிக்காம விடக்கூடாது. அதே நேரத்தில் எங்க பொறுமையாக தலையை குனிந்து செல்ல வேண்டுமோ அதையும் செல்ல வேண்டிய கட்டாயம். ஏன்னா we are dependent on lot of regulators. அதெல்லாம் கூட அவருடைய பேச்சில் அவர் பேசும்பொழுது நான் உணர்ந்தேன், ஓகே, சரியான நபரை தான் நீங்க பிடிச்சி கொண்டு வந்து இந்த கோர்ஸ் அமைப்பினுடைய முதல் தலைவராக போட்டிருக்கிறீங்க. he has got that vision. அவருடைய அந்த கண்ட்ரோல்டு அக்ரெஷன் இருக்கு, ரொம்ப கண்ட்ரோல்டான ஒரு அக்ரெஷன் இருக்கு, செய்யணுங்கிற வெறி இருக்கு. அதனால் சஞ்சய் அவர்களுடைய அடுத்து வரக்கூடிய மாதங்கள், வருடங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இந்த கோர்ஸினுடைய வளர்ச்சிக்காக இருக்கும். அதே நேரத்தில் you'll be spending lot of your time வாலண்டியராக முன்னாடி வந்து ஒரு செல்ஃபிஷா இல்லாம ஒரு பொதுநல விஷயத்திற்காக உங்க நேரத்தை கொடுக்குறீங்க. அதற்காகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய அனல் அண்ணன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய லெனின் அவர்கள், ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஷரீஃப் அவர்கள், அற்புதமா இருக்கு பாருங்க. ஷரீஃப்னு ஒரு பேரு, லெனின் ஐயான்னு ஒரு பேரு, சிவகுமார்னு ஒரு பேர், முருகன் இருக்காரு, ஆண்டனி இருக்காரு, அல்லா இருக்காரு, 3 பேரையும் கொண்டு வந்து சமமா உட்கார வச்சிருக்கிறீங்க. ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஷரீஃப் அவர்கள், அதே போல ட்ரெஷராக இருக்கக்கூடிய செந்தில் அவர்கள், ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்கிறீங்க. பார்த்தாவே தெரியுது அந்த பெயர் செலெக்ஷன்ல இருந்து யார் எங்கே அமர வேண்டும் என்று எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற பெரிய நோக்கத்தில். அதனால வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பு விருந்தினராக அற்புதமான மனிதரை கொண்டு வந்திருக்கிறீங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் TNERC முன்னாள் சேர்மனாக இருந்த ஐயா சந்திரசேகர் அவர்கள். நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நான் வீட்டில் இருக்கேன், நான் தோட்டத்து வேலையை பார்க்குறேன், விவசாயம் பார்க்குறேன், நிம்மதியாக இருக்கேன்னு நினைக்காம அவருடைய முழு அனுபவத்தையும், அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் இது போன்ற அமைப்புகளுக்கு பயன்படணும், நேரம் கொடுத்து நம்ம வரணும், அவங்களை இன்னும் நம்ம உந்து சக்தி பண்ணி முன்னாடி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் ஸ்ரீனிவாசன் அண்ணன் வர முடியல, அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு காரியமாகி விட்டது. இது முடித்து விட்டு ஸ்ரீனிவாசன் வீட்டுக்கு தான் போகிறாங்க. கோர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு நான் சொல்லிடுறேன், அண்ணா உங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது, உங்களால தான் வர முடியல, நேராக அவர் வீட்டுக்கு தான் இங்கிருந்து போகிறாங்க, அவரிடமும் கூட நான் சொல்லிவிடுகின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நண்பர்கள், என்னுடைய அன்பு சகோதரி இதை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க, நான் முதல்ல இருந்து அவங்களுக்கு தெரியும். அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு உலகம் 3 விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய பார்வையில். ஒன்று, 2016 பாரிஸ் கிளைமேட் அக்கார்டில்
COP21 நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எந்த நாடுமே கமிட் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்முடைய பிரதமராக கமிட் பண்ணிட்டு வந்தாங்க. 2030 வரும்பொழுது நாம் இப்படி இருப்போம், நம்முடைய எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன்ல 40% வந்து ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து வெளியே வந்திருப்போம் அப்படின்னு. எல்லாருக்குமே 2016 ஆச்சரியம். சைனா கமிட் பண்ணல, உலக நாடுகள் யாருமே கமிட் பண்ணல, ஆனா நம்முடைய பிரதமர் போய் கமிட் பண்ணிட்டாரே, இது நம்மால் செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய வேலையில செஞ்சுட்டாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பாலிசியை ட்வீக் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 2030 கோல்ஸ் அதுக்கு முன்னாடியே அடையக்கூடிய நிலைமையில் நாம் போயிட்டு இருக்கோம். ஏன்னா 40% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் நான் ஃபாசில் சோர்ஸ் என்று சாதாரண ஒரு வேலையில பிரதமர் செஞ்சாங்க. அடுத்து பிரதமர் அதோடு நிக்கலிங்க, இன்னொரு வார்த்தையும் மேல போனாங்க. 2005 நம்முடைய கார்பன் இன்டென்சிட்டி என்ன இருந்துச்சோ 2030 2005 லெவல்ல அந்த கார்பன் இன்டென்சிட்டியை நாங்க 40% குறைப்போம் அப்படின்னு. 2005 எவ்வளவு கார்பன் இன்டென்சிட்டி, தெர்மல், கோல் என்னெல்லாம் வச்சு நம்ம செஞ்சோமோ எவ்வளவு கார்பன் இன்டென்சிட்டி இருந்துச்சு அதை 2030 40% குறைக்கிறோம். அதற்கெல்லாம் பிரதமர் ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டே வந்தார். 2020 இருந்து நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சோம். 2030 500 கிகாவாட் நமக்கு வந்து ரெனியூவபிள் இருந்து வரணுங்கிற ஒரு பெரிய திட்டம். ஐயா போன்றவர்கள் அதற்காக பெரிய பாடுபட்டு இன்னைக்கு அந்த டார்கெட்டை halfway மார்க்கை தாண்டி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு டார்கெட்டை பார்க்கும் பொழுது 2030 முடியும் பொழுது 500 கிகாவாட்டாக மாறி இருக்கணும். இன்னைக்கு 250 கிகாவாட்டை தாண்டிட்டோம். we are halfway through. அதுல சோலாரை பொறுத்தவரை, ஏன்னா ஐயாட்ட நான் டேட்டா செக் பண்ண, ஐயா சரியான டேட்டா வந்து சோலாரை பொறுத்தவரை இன்னைக்கு 130 கிகாவாட்டை தாண்டி இருக்கிறோம். விண்டை பொறுத்த வரைக்கும் 53 கிகாவாட்டை தாண்டி இருக்கிறோம். மற்ற ரெனியூவபிள் சோர்சஸ் எல்லாம் ஒரு 70% கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. we are on track. ஒரு ஆண்டும் கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு பார்க்கும் பொழுது ரெனியூவபிள் அடிஷன் 2024-25 30 கிகாவாட் நம்ம ஆட் பண்ணதுல தமிழ்நாட்டினுடைய பங்கும் ஒரு பெரிய பங்கு, 10%, 2.7 கிகாவாட், குஜராத் 7.9 கிகாவாட். ஸோ எல்லா ஸ்டேட்டுமே இந்த காம்படிட்டிவ் ரேஸ்ல இருக்காங்க. இது முதல் பகுதி. அதாவது நம்முடைய பூமி, வாழக்கூடிய மனிதர்கள் நமக்கு நாமே கொடுத்த ஒரு கமிட்மெண்ட் 2030 நம்ம இதை அச்சீவ் பண்ணணும். இது ஒரு பகுதி. ரெண்டாவது ரைஸ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ கூகுளில் வந்து நான் சந்திரசேகரன் சார் யாருன்னு தெரியாது, சரி அவரை பற்றி நாம கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சந்திரசேகரன் TENERC அப்படின்னு கூகுளில் நான் ஒரு கொயரி போடுறேங்க. இப்போ சாட் ஜிபிடியில் அந்த கொயரி நான் போடலாம், சந்திரசேகரன் TNERCன்னு போடுறேன். இன்னைக்கு சாட் ஜிபிடி வந்துங்க ஒரு கூகுள் கொயரியை விட 9 மடங்கு அதிகமான பவர் தேவைப்படுகிறது. ஸோ சாட் ஜிபிடி இஸ் பவர் இன்டென்சிவ். அதுக்கு வந்து ஏகப்பட்ட பவர். ஒரு கூகுளில் நீங்கள் பண்ணுற சர்ச்சை விட சாட் ஜிபிடி 9 மடங்கு எனக்கு அதிகமாக அதே பவர் எடுத்து அது பண்ணுது. அப்படி இருக்கும்பொழுது உலகத்தில் எல்லாமே இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு விரலை தொட்டோம்னா நடக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளோ டேட்டா சென்டர்ஸ் எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்குதுங்க. அரிசோனா, அமெரிக்காலாம் போய் பார்த்தா பயமா இருக்கு. எவ்வளோ டேட்டா சென்டருக்காக ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் போடுறாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள்லாம் அந்த 3 மைல் ஐலண்டை வாங்க பார்க்குறாங்க. ஒரு கெட்டு போன ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வாங்கி எங்க டேட்டா சென்டருக்கு மட்டும் நியூக்ளியர் வேணும், எதுவுமே பத்தாது, அந்த அளவுக்கு அது எனர்ஜி வேணும். அதையும் நாம் பார்க்கின்றோம். அடுத்த 5 ஆண்டு 10 ஆண்டு செகண்ட் சேலஞ்ச் நம்ம கண் முன்னால் பவர் இன்டென்சிவ் பவர் ஹங்கிரி டெக்னாலஜி நம்ம முன்னால் தோன்றி இருக்கிறது. ஸோ இன்னைக்கு இந்த 500 கிகாவாட்டே பத்துமான்னு கேட்டிங்கன்னா இந்த புது டெக்னாலஜிலாம் பார்க்கும் பொழுது கட்டாயமா பத்தாதுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அவ்வளவு எனர்ஜி வேணும். ஒரு சின்ன உதாரணம், நேற்று உங்களுக்கு பேசணும் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுங்க ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு பார்க்குறேங்க. கூகுளுடைய ஒரு மெகா டேட்டா சென்டர் அரிசோனால இருக்கு. அந்த மெகா டேட்டா சென்டருக்கு அவங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுனாங்க 400 மெகாவாட் அந்த ஒரே ஒரு டேட்டா சென்டருக்கு மட்டும் தேவைப்படுகிறது அரிசோனால. அவங்க 3 இடத்துல கோஆர்டினேட் பண்ணி எடுக்கிறாங்க. சொனரான் சோலார் எனர்ஜி சென்டர்ல 260 மெகாவாட் எடுக்கிறாங்க அங்கிருந்து. அரிசோனாவுடைய லார்ஜஸ்ட் பேட்டரி இன்ஸ்டாலேஷன் இதுக்காகவே இந்த டேட்டா சென்டருக்காகவே கூகுள் கட்டி இருக்கிறாங்க. ஸ்டோரேஜ் எனர்ஜி சென்டர்னு செகண்ட் பிளான்ட் அரிசோனால 88 மெகாவாட் சோலார் எடுக்கிறாங்க. பேபிட் ராஞ்ச் எனர்ஜி சென்டர்னு சொல்லிட்டு அங்க 161 மெகாவாட் விண்ட் டர்பைன் எடுக்கிறாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபெசிலிட்டிங்க. சோலார் அவங்களுக்கு தேவை, விண்டும் தேவை. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான 400 மெகாவாட்டை ஒரு அரிசோனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூகுளோட டேட்டா சென்டர் ரன் பண்றதுக்கு இந்த பவர் அவங்களுக்கு தேவை. இன்னைக்கு இந்தியா மட்டும் பின்னாடி இல்லைங்க. நாம கொஞ்சம் ரொம்ப உத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியில மும்பை 41% இருக்கு, சென்னை 23%, நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டெல்லியை சுத்தி 14% டேட்டா சென்டர் நம்ம ஊருக்குள்ளேயே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நம்ம செகண்ட் சேலஞ்ச். இவங்களுக்கு நாம பவர் கொடுக்கணும், இவர்களுக்கு தேவையான பவர் ஹங்கிரி நம்ம கொடுக்கணும். மூன்றாவது, நிறைய பேர் இன்னைக்கு சஸ்டைனபிள் ஒரு வாழ்க்கைக்கு வாழணும் மூன்றாவது நினைக்கிறான். என்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் கன்சியூம் பண்ற பவரை நானே அதை உற்பத்தி பண்ணிக்கணும், என்னுடைய சாப்பாட்டை நானே உற்பத்தி பண்ணி இது ஆக்சலரேட் ஆகுதுங்க. ஒரு இடத்துலையும் பார்க்கும் பொழுது மனிதர்கள் எல்லோரும் இன்னைக்கு செல்ஃப் சஸ்டைனிங்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பாரத பிரதமருடைய
சூரியகர் ப்ரோக்ராம் 1 கோடி வீடுகளுக்கு இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சப்சிடியோட 1 மெகாவாட் 2 மெகாவாட் 3 மெகாவாட்டா பிரிச்சு 78,000 ரூபாய் வரைக்கும் சப்சிடி கொடுத்திருக்காங்க. சில பல காரணங்கள் ஐயா அதை பேசும்போது சொல்லுவாங்க. தமிழ்நாடு சில காரணங்களுக்காக நம்ம நினைத்த அளவுக்கு மேலே இல்லை, 10வது இடத்துல தான் இன்னைக்கு இருக்கும். மற்ற மாநிலங்கள்லாம் முதல் 2, 3 போட்டி போட்டுக்கொண்டு பிஎம் சூரியகர் யோஜனால முன்னாடி இருக்கிறாங்க. நினைக்கும் அளவுக்கு இல்லை. ஐயாவை பொறுத்த வரைக்கும் சில பாலிசி சேலஞ்சஸ் அதில் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க பேசும்போது சொல்லட்டும். நான் எதுவும் பொலிட்டிக்கல் கமெண்ட் இந்த நேரத்தில் நான் பண்ண விரும்பல. இருந்தும் கூட இன்னும் நன்றாக இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவ்வளவு பவர் தேவைப்படுகின்ற ஊரில் எல்லோருமே அந்த பிஎம் சூரியகரை பயன்படுத்தி வீட்டுக்கு மேல ஒரு சோலார் கூரையை போட்டிருந்தோம்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். புதுசா வீடு கட்டுறவங்களுக்குலாம் அதை கம்பல்சரி பண்ணியிருக்கணும். புதுசா யாராச்சும் வீடு கட்டுறாங்கன்னா கம்பல்சரி இது வாங்கினா தான் நான் உங்களுக்கு பர்மிஷனே கொடுப்போம் சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அரசுகள் மாறணும், யோசிக்கணும். இருக்கிற அரசுகளும் வேற மாதிரி யோசிக்கணும், யோசிப்பாங்கன்னு நம்புவோம். ஏன்னா அது அரசியல் மேடை கிடையாது. அப்புறம் எம்பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிட்டு போயிட்டா அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையாகி போயிடும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய growth trajectory நம்ம பார்க்கும்பொழுது கூட 2020 இருந்து 24-25 வரைக்கும் இந்த ரெனியூபிள் எனர்ஜியினுடைய growth trajectory 132%, 5 ஆண்டுகளில் 132% வளர்ந்திருக்கும். இதே குஜராத்தை பார்க்கும் பொழுது 2020 இருந்து 24 வரை 428% வளர்ந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ எங்கேயாவது ஏதோ வேலை செய்யுது, ஏதோ பாலிசி அங்கே இருக்குங்க. சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் குஜராத். ஏன்னா 425% 5 இயர்ஸ்ல ஒரு மாநிலம் வளர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு போன்ற ஒரு ப்ரோக்ரெசிவ் மாநிலத்தில் 132% வளர்ந்திருக்கு. அதையும் நம்முடைய பாலிசி மேக்கர் நீங்களாம் கவனத்துக்கு கொண்டு வரணும். எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் பார்ப்பீங்க, ஐயா இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை நீங்க புஷ் பண்ணணும். தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லுவோம். ஒரே ஒரு தென்னை மரம் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் பொள்ளாச்சிக்காரங்க எல்லாம் சொல்லி எங்களுக்கு அதை விலை ஏற்றுங்கன்னு சொன்னோன்னே வேற வழி இல்லாமல் விலை ஏற்றியாச்சு. தேங்காய் ரேட்டு இப்படி இருக்குது, 8 ரூபாய்க்கு இருக்குது, 10 ரூபாய்க்கு இருக்குன்னு அசோசியேஷனை அடிச்சாங்க. பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளில் அந்த தேங்காய் ரேட்டு மேலே ஏறிச்சு. தனிமரம் தோப்பாகாது. தோப்பாக வரும்பொழுது எல்லோரும் அவங்களை கேட்பாங்க. இன்னைக்கு கோர்ஸ் அமைப்பின் மூலமாக யூபிஎஸ் பேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து ஃபியூச்சர் எங்க போகுது அப்படிங்கிறத நோக்கி உங்களை வழிநடத்தி நீங்க எல்லோருமே சோலாரை நோக்கி போகணும். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுடைய மைண்ட்ல இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணுவீங்க. அது காலத்தினுடைய கட்டாயம். அது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து எடுத்துக்கிட்டு 2030 முடியும் பொழுது இந்த கோர்ஸ் அமைப்பு இந்தியாவுடைய 500 கிகாவாட் நம்முடைய டார்கெட்ல ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை கோர்ஸ் அமைப்பு நிச்சயமாக செய்திருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நேரத்தில் பெர் கேபிட்டா கார்பன் எமிஷன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். பெர் கேபிட்டா இந்தியாவில் எந்த மாநிலம் அவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அழுக்காக இருக்கிறது. இட் இஸ் நாட் அ வெரி கிளீன் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட குஜராத் தான் முதல் இடத்துல இருக்கு. ஏன்னா பெர் கேபிட்டா கார்பன் எமிஷன் குஜராத்தில் ரொம்ப அதிகம். 4.2 மில்லியன் மெட்ரிக் டன், ஜார்க்கண்ட் 3.8, சத்தீஸ்கர் 3.6, ஒரிசா 3.5, தமிழகத்தை பொறுத்தவரை 2.5 மில்லியன் மெட்ரிக் டன், 11வது இடத்துல தான் இருக்கிறோம். அதாவது நாம் பெருசாக அசுத்தம் செய்யல. காரணம் தமிழ்நாடு ஏர்லி பாயிண்டர் இன் ரெனியூபிள் எனர்ஜி. ஐயாவுக்கெல்லாம் தெரியும், அவங்க பேசிட்டோம். மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா நாம் இருந்தோம் ரெனியூபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். ஒன்லி த அடிஷன் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. அதனால் அதுல நம்ம இந்தியாவுக்கு முன்னோடியாக வெறும் 2.5 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் கேபிட்டா எமிஷன்ல இருக்கும். அதையும் கூட இன்னும் ஆக்சலரேட் பண்ணி நல்ல ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழல் மிகுந்த ஒரு மாநிலத்தை, அதே நேரத்தில் நம்முடைய ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட், அதே நேரத்தில் வரக்கூடிய எமர்ஜிங் டெக்னாலஜி டேட்டா சென்டர் போன்ற அமைப்புகளுக்கு வரக்கூடிய புது எனர்ஜி கிளீன் எனர்ஜியா சப்ளை பண்ணணும். 3வது செல்ஃப் சஸ்டெய்னிங்கா மக்கள் வாழ ஆரம்பிக்கின்றார்கள், அவர்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்றுங்க சார், சஞ்சய் சார், நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ். மோஸ்ட்லி அவங்க அப்பா தாத்தா எல்லாமே விவசாயம் செஞ்சிருக்காங்க அல்லது சின்ன சின்ன தொழில் செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாமே முதல் தலைமுறை ஆண்டர்பிரனர்ஸா வந்திருக்காங்க. அதான் அந்த கோர் அமைப்பினுடைய பெரிய ஒரு விஷயமே அவங்க தான். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் அதானியை பார்க்குறோம். இன்னைக்கு அவங்க அந்த கேவடா குஜராத் இடத்துல 538 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 30 கிகாவாட் சோலார் பார்க், விண்ட் பார்க் போட்டிருக்காங்க. உலகத்தினுடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் சோலார் அண்ட் விண்ட் பார்க் இன்னைக்கு அதானி அவங்க போட்டிருக்காங்க. 538 ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பாரிஸ் மாநகரத்தை விட 5 மடங்கு பெருசு. இன்னைக்கு நம்ம கட்சில் குஜராத்தில் போட்டிருக்காங்க. 1 கிகாவாட் ஆப்ரேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. 2024ல் 1 கிகாவாட் ஆப்ரேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. 30 கிகாவாட் ஒரே இடத்துல ஒரே கம்பெனி போடுறாங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு. 2.4 மில்லியன் 24 லட்சம் சோலார் பேனல் மட்டும் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டிப்ளாய் பண்றதுக்காகவே முந்திரால அதானி தனியா ஒரு சோலார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கட்டிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கன்சம்ஷனுக்கு சோலார் பேனல் வேணும். ஸோ ஒரு பக்கம் இது போன்ற பெரும் கார்பரேட் போறாங்க. அவங்களும் இருக்கணும், நம்ம வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனா ஒரு மார்க்கெட் ஸ்கியூடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து அந்த மார்க்கெட் கான்சென்ட்ரேட் ஆகும் பொழுது பிபிபில இருந்து பல பிரச்சனைகள் வரும். அதனால் பெரியவர்கள் நிறைய இருக்கணும். அதே போன்று லட்சக்கணக்கான சின்னவர்கள் ஒன்று சேரணும். 30 கிகாவாட் ஒருத்தர் போட்டாங்க சந்தோஷமா இருந்தாலும் கூட ஒரு லட்சக்கணக்கான நம்மை போன்ற சிறிய மனிதர்கள், நடுத்தர மனிதர்கள் நாமும் சேர்ந்து
இது ஒரு கங்களாமேரேட்டா, இது ஒரு கார்பரேட்டா. ஒரு அதானி 30 கிகாவாட் போட்டாங்க. கோர்ஸ் அமைப்பின் மூலமாக நம்ம இவ்வளவு கிகாவாட்டை நம்ம வந்து ஆபரேஷனலைஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது ரொம்ப டெமோக்ராட்டிக்கா கிராஸ் ரூட் ஓரியன்டா, மார்க்கெட்டை பெருசா டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இந்த அமைப்பு இருக்கும். அதனால கோர்ஸுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. ஒரு பக்கம் கார்பரேட்ஸ் பெருசா வந்துகிட்டு இருக்காங்க, ரெனியூபிள் எனர்ஜிக்குள்ள பெரும் படையா வர்றாங்க. அதுவும் வேண்டும், நான் யாரையும் வேண்டான்னு சொல்லிங்க. நீங்களா இருக்கும் பொழுதுதான் மார்க்கெட் பெருசா டிஸ்டர்ப் ஆகாம பேலன்ஸா அந்த மார்க்கெட் இருக்கும். அதையும் புரிந்து நம்ம எல்லோரும் செயல்பட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கோர்ஸ் மூலமாக செய்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அடுத்த முறை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சகோதரிகளும் மேடையில் கொஞ்சம் பேர் வருவாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு, ஏன்னா அவங்களும் வரணும். ஏன்னா இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம், ஏன்னா சகோதரிகள் வந்து இருந்தாங்கன்னா அது ஒரு தன்மை இருக்கும். அதனால சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.